உலகின் செம்மொழிகளில் 3500 ஆண்டுகளை கடந்த உலகத்தின் ஒரே மொழி அது தமிழ். உங்கள் குரல் எவ்வளவு உயர்கிறதோ, நீங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக சொல்கிறீர்களோ, நீங்கள் எவ்வளவு தமிழ் என்று முழக்கமிடுகிறீர்களோ, அந்த அளவிற்கு என் மொழியை நீ படி என்று சொல்வதற்கான ஆட்கள் பலவீனம் அடைவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் உயர்ந்தது, உயிருக்கு இணையானது என்பதை ஆய்வு செய்கிற போது எந்த விதத்தில் தமிழ் உயர்வானது? அது என் தாய்மொழி என்பதால் மட்டுமல்ல. எனக்கு தெரியும், உலகத்தில் எல்லா அம்மாவும் அழகுதான். எங்க அம்மா ரொம்ப அழகு எனக்கு, அப்படித்தானே? உலகத்தின் எல்லா அம்மாவும் அழகுதான், எங்க அம்மா எனக்கு ரொம்ப அழகு. அதுபோலத்தின் உலகத்தின் எல்லா மொழியும் சிறந்ததுதான். எந்த மொழியையும் பழித்து குறைத்து பேசும் பழக்கம் தமிழர்களுக்கு எப்போதும் இருந்தது இல்லை. பிறமொழி பகைமை தமிழர்களின் வாழ்க்கையிலேயே கிடையாது. தானாக ஒரு மொழியை தமிழன் எதிர்க்க மாட்டான், திணித்தால் எதிர்க்காமல் இருக்க மாட்டான். இவ்வளவுதான் விஷயம். நீங்க உப்பில்லாத சோற்றை தின்னுமாறு திணித்தால் குழந்தை துப்புமா துப்பாதா? ஆமா, அந்த பாப்பா சொல்லிட்டா துப்பும் அப்படின்ட்டா. அவ குரல் தான் எனக்கு ரொம்ப இனிமையா கேட்குது. எனக்கு உப்பில்லாத, சாப்பிடுறதுக்கு லாயக்கில்லாத, நாம் சுவை பார்க்காத ஒரு உணவை குழந்தைக்கு ஊட்டினால் குழந்தை என்ன செஞ்சிடும்? துப்பிடும். திணித்தால் குழந்தை ஏற்காது. எனக்கு சுவையற்ற, எனக்கு தேவையற்ற, எனக்கு பயனற்ற ஒரு மொழியை என் வாயில் திணிக்கலாம் என்று உனக்கு ஏன் தோன்றுகிறது என்றால், என் வாயில் என் தாய்மொழியின் பெயர் இல்லை. நான் அதை சொல்லாமல் இருக்கிறேன். இந்த உலகத்தில் மொத்தம் 6 செம்மொழிகள் இருக்கிறது. 6 தான். இல்லை இந்தியாவில் கூட இருக்குமே என்று கேட்டால், இந்தியாவில் கிடைத்த மொழியெல்லாம் செம்மொழியாக அறிவிப்பார்கள். அதுவும் அந்த மாநிலத்தில் தேர்தல் வந்தால் அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் செம்மொழியாக அறிவித்து விடுவார்கள். ஆமா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏகப்பட்ட மொழிகளுக்கு செம்மொழிகள் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்திய அரசால் செம்மொழி என்று முதலில் அங்கீகரிக்கப்பட்ட 2006ஆம் ஆண்டே அறிவிக்கப்பட்ட மொழி எது? தமிழ். இந்திய அரசும் தமிழக அரசும் முயன்றதால் மட்டும் அல்ல, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலே இருக்கிற மொழியியல் ஆய்வாளர்கள், பிலாலஜிஸ்டுகள் என்று அழைக்கப்படும் மொழியியல் அறிஞர்கள், வல்லுநர்கள் ஒன்று கூடி 6000 மொழிகள் பேசப்படும் இந்த உலகத்தில் அது ரொம்ப சாதாரணமான கணக்கு. சின்ன சின்ன கிளை மொழிகள், மலைவாழ் மக்களுடைய மொழிகள், ஜிப்சிகளுடைய மொழிகள், நாடோடிகளின் மொழிகள் எல்லாம் சேர்த்தா இந்த உலகத்தில் மொத்தம் 19000 மொழிகள். ஆமா, ஓரளவு எழுத்தும் பேசுகிற அளவுக்கு மக்கள் தொகையும் கொண்ட 6000 மொழிகளில் மொழியியல் ஆய்வாளர்கள், அறிஞர்கள் செம்மொழி என்று தீர்மானித்த மொழிகள் 6 மொழிகள் தான். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். 6 மொழிதான். இதில் 4 மொழிகள் இன்றைக்கு பேச்சு மொழிகளாக கூட இல்லை. அதில் எழுத்து இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. மீட்டுருவாக்கம் செய்வதற்கு அந்த நாடுகளில் சில முயற்சிகள் நடக்கிறது, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த மொழிகளுக்கு தொடர்ச்சி இல்லை என்கிறேன். 2000 ஆண்டுகளாக 3000 ஆண்டுகளான தொடர்ச்சி என்பது அந்த மொழிகளுக்கு இல்லை. கிரேக்கத்துக்கு தொடர்ச்சி இல்லை, ஈப்ருவுக்கு தொடர்ச்சி இல்லை, லத்தீனுக்கு தொடர்ச்சி இல்லை, சமஸ்கிருதத்துக்கு தொடர்ச்சி இல்லை. தொடர்ச்சியோடு 2000 ஆண்டு கால முதுமையோடும் இளமையோடும், ரெண்டும் பாருங்க, 2000 ஆண்டு கால முதுமையோடும் பழமையோடும் இளமையோடும் செழுமையோடு இருக்கிற உலகத்தில் 6 மொழிகளில் செம்மொழிகள் 2 தான். 6இல் 4 தொலைந்து போக மிச்சம் இருப்பது 2 தான். ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இந்த 2000 என்பதே கூட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைதான் நாங்கள் எல்லா ஊரிலும் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் மதுரையில், கீழடியில், வைகை ஆற்றங்கரையில் நடந்த அகழாய்வுகளுக்கு பிறகு அங்கு கிடைத்த சுட்ட மண்பானைகளில் எழுதப்பட்ட எழுத்துக்களை அறிவியல் பூர்வமாக உலகின் மிகப்பெரிய ஆய்வகங்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு அந்த ஆய்வகங்கள் அறிவியல் பூர்வமாக அறிவித்த உண்மை, உலகத்திலேயே 3500 ஆண்டுகளை கடந்த ஒரே மொழி தமிழ். நான் உங்களிடத்தில் ரொம்ப பணிவோடு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நினைவில் இருத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு இனத்திற்கு மொழி இல்லாவிட்டால், ஒரு இனத்திற்கு மொழி இல்லாவிட்டால், அதாவது எழுத்து இல்லாவிட்டால் அந்த மொழிக்கு வரலாறே கிடையாது. இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ளுமாறு சொல்கிறேன். எழுத்து இல்லாவிட்டால் அந்த மொழியில் புத்தகமே கிடையாது. எழுத்து இல்லாத மொழிக்கு புத்தகம் எங்கே இருந்து வரும்? எழுத்து இல்லாவிட்டால் அந்த மொழியில் புத்தகம் இல்லை. எழுத்து இல்லாவிட்டால் அந்த மொழிக்கு வரலாறு இல்லை. 3500 ஆண்டுகளாக ஒரு மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம் முன்னோர்கள் அதை போற்றி பாதுகாத்து நமக்கு கைமாற்றி தந்திருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 200 ஆண்டுகளுக்கு முந்தைய நம் குடும்ப சொத்து என்று ஏதாவது உண்டா? 200 ஆண்டுகளுக்கு முந்தைய குடும்ப சொத்து இல்லை. 200 ஆண்டுகளுக்கு முந்தைய பாட்டன் பெயர் தெரியுமா? தெரியாது.
2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியவன் பெயரும் எழுதிய இலக்கியமும் உலகமெங்கும் அறியப்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு சாகாவரம் பெற்ற மொழி இலக்கியம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். யாருடைய குருதியும் யாருடைய தோற்றமும் யாருடைய பல்லும் யாரும் தலைமுடியும் நமது உயிரணுக்களில் இருப்பதாக விஞ்ஞானம் சொல்லுகிறதோ அவர்களின் பெயர், அவர்களின் தொழில், அவர்களின் கல்வி, அவர்களின் புகைப்படம், அவர்களின் கையெழுத்து எதுவும் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு இலக்கியம் உலகத்தின் பெரும்பான்மை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் என் மொழியின் தொன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 3500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மொழியை கண்டுபிடித்து முதலில் தமிழன் களிமண்ணில் எழுதியிருக்கிறான். மொழி பிறந்த கதை எப்படி உங்களுக்கு? இசைக்கு அடுத்தது மொழிதான். இசைதான் உலகத்தில் முதலில் பிறந்தது. இசை ஏன் உலகத்தில் முதலில் பிறந்தது என்றால் இயற்கையில் ஏற்பட்ட ஒலிகளில் இருந்து மனிதன் இசையை உருவாக்கி கொண்டான். அதனால் இசை முதலில் பிறந்தது. இசையை தொடர்ந்து மனிதன் உருவாக்கிய அடுத்த அற்புதமான கண்டுபிடிப்பு மொழி. இன்னொரு நாம் மகிழ்ச்சியான செய்தி தெரிந்து கொள்ளுங்கள். மொழி எந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர்களும் உருவாக்கியது அல்ல. எந்த மாவட்டத்துக்காரனும் சொல்ல முடியாது. இல்ல அது எங்க ஜாதிக்காரங்க கண்டுபிடிச்சதுன்னு எவனும் சொல்லிடவே. எனக்கு இதனாலலாம் மொழியை ரொம்ப பிடிக்கும். அப்படி எவனுமே பீத்திக்கவே முடியாதபடி எந்த சாதிக்காரனும் கண்டுபிடிக்காத, எந்த வட்டாரத்துக்காரனும் கண்டுபிடிக்காத, எந்த மதத்துக்காரனும் கண்டுபிடிக்காத ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒன்று சேர்ந்து 3500 சேர்த்து வைத்த களஞ்சியம் எது? மொழி. எவனுக்கு காப்பிரைட்டே கிடையாது. நமக்கு தான் காப்பிரைட். தமிழ் சமூகத்துக்கு தான் காப்பிரைட். முதலில் ஈர மண்ணில் எழுதிய தமிழர்கள் பிறகு அதை சுட்ட மண்ணில் எழுதியிருக்கிறார்கள். சுட்ட மண்ணில் எழுதி பாதுகாத்த தமிழர்கள் தான் பிறகு அதை கல்லில் செதுக்கி இருக்கிறார்கள். ஆக்சுவலா என்ன? கல்லில் வெட்டுவாங்க இல்லையா? எழுத்தை கல்லில் வெட்ட வேண்டும். கல்லில் வெட்டுவதால் அது கல்வெட்டு. மண்ணில் எழுதியவர்கள், சுட்ட மண்ணில் எழுதியவர்கள், கல்லில் எழுதியவர்கள் பிறகு விலங்குகளின் தோலில் எழுதுகிறார்கள். துணி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு துணியில் எழுதுகிறார்கள். நீங்க பழைய சினிமாக்களை பார்த்திருப்பீர்கள். அரசர்களுக்கு ஓலை வரும், பார்ப்பாங்க. அதற்கு இன்னொரு பேர் தமிழ்ல மடல் அல்லது திருமுகம். அதில் எழுதுவதற்கு ஒன்று துணியை பயன்படுத்துவார்கள், இல்லாவிட்டால் விலங்குகளின் தோலை பயன்படுத்துவார்கள். நீங்கள் இந்த வரிசையை கவனித்துக் கொண்டே வாருங்கள். ஈர மண்ணில், சுட்ட மண்ணில், கல்லில், விலங்குகளின் தோலில், துணியில் எழுதி மொழியை பாதுகாத்த நம் முன்னோர்கள் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதை உலோகத்திலும் எழுத ஆரம்பித்தார்கள். உலோகத்தில் எழுதினால் அதுக்கு பேர் பட்டயம். உலோகம் செம்பாக இருந்தால் அதுக்கு பேரு செப்பேடு. ஆமா, பட்டயம் என்றும் செப்பேடு என்றும் உலோகத்தில் பாதுகாத்த போது அடுத்ததாக பாதுகாப்பதற்கு தமிழகத்தில் காகிதம் இல்லை. காகிதம் கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு 3ஆம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. உலகத்தில் முதலில் காகிதத்தை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். ஆனால் சீனர்கள் அதை ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டு வரை உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் பத்திரமாக வைத்திருந்தார்கள். 5 நூற்றாண்டுகள் வரை உலகத்தில் யாருக்கும் காகிதம் என்பதே தெரியாது. 8ஆம் நூற்றாண்டில் தென்சீனாவினுடைய ஒரு பகுதிக்கு படையெடுத்து போன அரேபியர்கள் நடத்திய தாலமி போர்கள் என்று வரலாற்றில் குறிக்கப்படும் தாலமி போர்களுக்கு பிறகு, கிறிஸ்து பிறப்பதற்கு பிறகு 782ஆம் ஆண்டு நடந்த தாலமி போர்களில் சீனாவின் தெற்கு பகுதியை வென்ற அரேபியர்கள் அங்கே சீனர்கள் கண்டுபிடித்து வைத்த காகிதத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு காகிதத்தை உலகத்தின் மற்ற பகுதிகளுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அரேபியர்கள். சீனர்களை போல் அரேபியர்கள் அதை ஒழித்து வைக்கவில்லை. அவர் கற்றுக் கொடுத்தாலும் அது இந்தியாவிற்கு வரவில்லை. காகிதம் இந்தியாவிற்கு வருவதற்கு ஏற்கனவே 17 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு வரையில் காகிதம் வந்து சேர்கிற வரையில் உலோகத்தில் எழுதி கொண்டிருந்த தமிழன் உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத தனிச்சிறப்பாக தன் மொழிகளை, இலக்கியங்களை எதில் எழுதினான்? பனை ஓலைகளில் எழுதினான். அதிலும் பாதுகாக்கப்பட்ட பனை ஓலைகள். சாதாரணமாக பனை ஓலையை எடுத்து முடித்து அதில் நீங்கள் எழுதிவிட முடியாது. பனை ஓலையினுடைய ஓர பகுதிகள் எளிதில் வெடித்துவிடும். வெயில் காலத்தில் பனைமர ஓலை கீழே கிடந்துச்சுன்னா பழைய ஓலையை நீங்க பார்த்தீங்கன்னா ஓரம் பூரா வெடிப்பா இருக்கும். எனவே ஓரமான பகுதியை எழுதுவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள். எந்த பகுதியை பயன்படுத்துவார்கள்னா, பனை ஓலையின் மையத்தில் ஒரு நரம்பு ஓடுது இல்லையா, அந்த நரம்பிற்கு இடதுபுறமும் வலதுபுறமும் நரம்பு இருக்கிற பகுதிகளை மட்டும் வெட்டி அதை பத்திரப்படுத்தி, அதை தூய்மைப்படுத்தி, அதை பக்குவப்படுத்தி பிறகு எழுதுவதற்கு பயன்படுத்துவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதற்கு என்ன தெரியுமா பேர் உங்களுக்கு? பனை ஓலையின் நடு நரம்பில் இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற பகுதிக்கு பேர் இலக்கு. இலக்கு என்று அழைக்கப்படும் பனை ஓலையில் எழுதப்பட்ட இயமே இலக்கியம். காகிதம் கண்டுபிடிக்கப்படுகிற வரையில், இப்போது நீங்கள் நானும் பார்க்கிற புத்தகம் வருகிற வரையில் தமிழர்கள் பனை ஓலையில் எழுதினார்கள்.
சென்றாயன் என்ற ஒரு கவிஞன் மதுரையில இருந்து எழுதினான், தமிழுக்கு ஓலை தந்ததாலே தான் பனை, தமிழுக்கு ஓலை தந்ததாலே தான் பனை நிமிர்ந்து நிற்கிறது என்று எழுதினான். பனையில் எழுதியதற்கு பிறகு வெட்டி தெரிக்கப்பட்ட, வெட்டி தெரிக்கப்பட்ட அல்லது தரிக்கப்பட்ட, தரிக்கிறதுனா என்ன தெரியல உங்களுக்கு? வெட்டுறதுங்கிறதுக்கு தமிழ்ல இன்னொரு சொல் தரிப்பது. அதான் கம்பன் விட்டு கட்டு தரியும் கவி பாடும் ஒரு பழமொழி இருக்கு. நம்மால் என்ன செய்வோம்? கம்பன் விட்டு கட்டு தரியும் கவி பாடும்னா, அது கட்டு தரின்னா அந்த தறி இல்ல, கட்டி வைத்த தரித்த பனை ஓலை பாடும்னா. கம்பன் வீட்டில் இருக்கிற கட்டி வைத்த தரித்த பனை ஓலை பாடுங்கிறதான் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமே தவிர கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடாது. இதை சொல்லிட்டு சொன்னா அவர் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர், 10 பாட்டு படிச்சுட்டு சொன்னாலாவது பெருமையா இருக்கும். அலைகிறானுங்க இப்படி கையில் என்னதாவது சாய பொட்டியை கையில் வச்சுக்கிட்டு திருவள்ளுவருக்கு கலர் பூசுறது, ஏதாவது கலர் பூசுறது. கட்டுத்தறி என்பது கட்டி வைத்த தரித்து கட்டப்பட்ட பனை ஓலை. கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவிபாடும் என்பதற்கு அது பொருள். அப்படி தரித்த பனை ஓலைகளிலே தான் தமிழை பல ஆண்டுகள் தமிழர்கள் பாதுகாத்தார்கள். நீங்கள் இந்த வரிசை இப்போது பாருங்கள். ஈரமண்ணில் தொடங்கி சுட்டமண்ணில் எழுதி, கல்லில் வெட்டி, உலோகங்களில் பதித்து, துணியில் எழுதி, விலங்குகளின் தோலில் எழுதி, பிறகு பனை ஓலைகளில் எழுதி, இன்றைக்கு காகிதம் வரையில் 3500 ஆண்டுகளாக எழுத்தையும் மொழியையும் நம் முன்னோர்கள் கொண்டு வந்து பத்திரமாக நம் கையில் சேர்த்திருக்கிறார்கள் என்றால், இதை அடுத்து 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 பல 100,000 ஆண்டுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற கடமை யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது. நமக்கு இருப்பது என்பதன் பொருள் என்ன? தமிழை வாசிப்பது, தமிழை நேசிப்பது, தமிழை சுவாசிப்பது, தமிழை தமிழாக பேசுவது, தமிழை தமிழாக பேசுவது. அலைபேசிகள் வைத்திருந்தால் அலைபேசிகளில் செய்தி அனுப்புகிற போது தயவு செய்து தமிழில் செய்தி அனுப்புங்கள் அல்லது ஆங்கிலத்தில் அனுப்புங்கள், பரவாயில்ல. ஏன்னா நமக்கு இருமொழி கொள்கை உடன்பாடு. தமிழும் இல்லாமல் ஆங்கிலமும் இல்லாமல் ஒரு லாங்குவேஜ் இருக்கு பாருங்க. அதாவது தமிழை இங்கிலீஷ்ல எழுதுறது, இங்கிலீஷ தமிழ்ல எழுதுறது. எனக்கு தெரிய உலகத்தில் எந்த நாட்டுக்காரனும் இதை செய்யற. எல்லாம் அவன் எழுத்தான் அவன் மொழியை எழுதுறதுக்கு. இவன் சாப்பிட போறேங்கிறத SAPP IDA சாப்பிட போறேன்னு அடிக்கிறான், வேகமா அடிக்கிறான். அவன் சாக போறேன்னு படிக்கிறான். அவன் சாக போறதுல மொழி செத்துரும். அப்புறம் பிறமொழி சொற்களை கலந்து 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 நான் இங்க பாருங்க, பிறமொழி சொற்களை கலப்பதையோ பிறமொழி சொற்களை பயன்படுத்துவதையோ தமிழ் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. தொல்காப்பியத்திலேயே, வள்ளுவனுக்கு முந்தைய தொல்காப்பியத்திலேயே பிறமொழி சொற்களை, தேவையான சொற்களை, நம்மிடம் ஒரு சொல் இல்லாமல் இருந்து, நம்மிடம் இல்லாத ஒரு பொருள் இருந்து, அந்த பொருள் அவன் கொண்டு வந்து கொடுத்து, அந்த பொருளை கொடுக்கிற போதே அவன் அதற்குரிய பெயரையும் சேர்த்து கொடுப்பான் இல்லையா? சேர்த்து கொடுத்தால் அந்த பொருளை ஏற்றுக்கொள்ளுகிற போதே அந்த பெயரையும் நீ ஏற்றுக்கொள்ளலாம் என்று தமிழ் சொல்லுகிறது. எல்லா வீட்டிலும் இருக்கிற ஜன்னல், ஜன்னல் தமிழ் சொல் அல்ல, அது போர்ச்சுகீசில் அந்த சொல். தமிழ் அதை அனுமதிக்கிறது. திசை சொல் வேறு திசையிலே இருந்து வருமா, பயன்படுத்து. வடமொழியிலே இருந்து வருமா, வட சொல் பயன்படுத்திக் கொள். எங்கே சொல் இல்லாவிட்டால், அதை சொல்லுவதற்கு உனக்கு தேவையான சொல் தமிழில் இல்லாவிட்டால் அந்த பொருளே உன்னை பார்க்கவில்லை. புதிதாக ஒரு பொருள் வருகிறது, புதிய சொல் கண்டுபிடிக்க முடித்தால் கண்டுபிடித்து சேர்த்துக்கொள் என்று தமிழ் அனுமதிக்கிறது. ஆனால் இரண்டையும் சேர்த்து ஒண்ணு இல்ல, ஒரு இடத்துல நிக்கிறாங்க, வழி வேணும். நான் எல்லா ஊர்லயும் சொல்றேன், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை கற்றவர்கள் படித்தவர்கள் செய்யக்கூடாது. ஒரு வழி கிடைக்கணும், ஒருத்தர் குறுக்க நிக்கிறாரு, என்ன சொல்வோம்? தள்ளுங்க, வழி விடுங்க, அந்த பக்கம் போகணும், கொஞ்சம் விலைக்குங்க, இவ்வளவு இருக்கு தமிழ்ல, இதை விடுங்க. சரி, இங்கிலீஷ்ல தான் நான் சொல்லுவேன், நான் ஆங்கிலம் படிச்சுட்டேன், சரி சொல்லுங்க. மூவ், சா மூவ், கேன் யூ மூவ், குட் யூ மூவ், ப்ளீஸ் மூவ், கைண்ட்லி மூவ், இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு நகர்ல மூவ் ஏதாவது ஒன்று சொல்லலாம். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம மூவ் பண்ணுங்கன்னு சொல்றான் சார். இது எந்த ஊர் மொழியிலே எனக்கு தெரியல சார். மூவே பண்றதுதான், மூவே வெர்பு தான். 2 வெர்பு வருமா, 2 வினைச்சொல் அடுத்தடுத்து வருமா இலக்கணத்துல? வராது. மூவ் பண்ணுங்க, தயவு செஞ்சு எது வேணா பண்ணுங்க, இது பண்ணாதீங்க. ஆமா, ஒரு காலேஜில் மீட்டிங் நடக்குது, இந்த டேபிள் கிடைக்கும் நடுவில், நான் கொஞ்சம் தள்ளி போட சொல்லுங்கிறேன். அந்த பிரின்சிபால் சொல்றாரு, ஒரு பையனை கூப்பிட்டு அதை எடுத்து நடு சென்டர்ல போடுன்றார். எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்து நடுங்கி அவர்கிட்ட, மெதுவா சார், நடுனாலும் சென்டர் தான், சென்டர்னாலும் நடுதான் சார், ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா அவர் திருத்திக்க தயாரா இல்லை, பழகி போச்சுங்கிறாரு. அவர் பழகி போச்சுன்னு சொன்னது கூட எனக்கு பயம் இல்லை, அவருக்கு இன்னும் 15 வருஷம் சர்வீஸ் இருக்குங்கிறதா நான் பயந்தேன்.
யோசிச்சு பாருங்க. இன்னும் 15 வருஷம் சர்வீஸ் இருந்து அவர்கிட்ட படிக்கிறவன் கூட என்ன ஆவான்னு யோசிச்சு பாருங்க. அவனும் பழகிட்டு போயிடுவான். நம்ம நடு சென்டர் என்ன எதுக்கு? எவ்வளவு லட்சக்கணக்கான சொற்கள் உள்ள வளமையிலும் வளமையான ஒரு மொழி. 3500 ஆண்டுகளாக உங்கள் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்து தந்த மொழி. இன்றைக்கு சொல்கிறேன், இப்ப சொல்கிறேன், வயதில் மூத்தது என்பதற்காக மட்டும் நான் தமிழை கொண்டாடவில்லை. இந்த வயது உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லை என்று என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும். அறிவியல் சொல்லிவிட்டது. ஆனால் வயதில் மூத்தது என்பதற்காக மட்டும் நான் தமிழை கொண்டாடவில்லை. தமிழ் முதுமை இளமை மட்டுமல்ல, தமிழ் மேன்மை மிக்கது. உலகத்தில் வேறு எந்த இலக்கியத்திலும் எழுத தொடங்குகிற போதே எல்லாவற்றையும் அனைவரைத்துக் கொள்ளுகிற உலகம் என்ற சொல்லோடு தொடங்கியவர்கள் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லை, இல்லவே இல்லை. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு. இன்றைக்கு இருக்கிற உலக வரைபடம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அமெரிக்கா எங்கே இருக்குது எவனுக்கும் தெரியாத காலத்திலேயே இந்த நாடு முழுவதையும், இந்த உலகம் முழுவதையும் தனதாக கருதியவர்கள் யார்? தமிழர்கள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு. 3ஆம் நூற்றாண்டில் எழுந்த சிலப்பதிகாரம் உலகை பாடுகிற போதே இயற்கையை பாடுகிறது. இளங்கோ பாட ஆரம்பிக்கிற போதே ஞாயிறு போற்றுதும் என்று ஆரம்பிக்கிறான். சூரியன் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் ஒரு உயிர் கூட கிடையாது. ஒன்று உலகத்தை பாடுகிறார்கள், இல்லாவிட்டால் இயற்கையை பாடுகிறார்கள் தமிழர்கள். 10ஆம் நூற்றாண்டில் பாட வந்த கம்பன் உலகலாம் என்று ஆரம்பிக்கிறான். சேக்கிழார் உலகலாம் என்று ஆரம்பிக்கிறார். கம்பன், சேக்கிழார், இளங்கோ, வள்ளுவன் என்று இதெல்லாவற்றையும் தாண்டி ஒரு கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் களிர் என்று சொல்லிவிட்டான். நண்பர்களே, வெறும் வயது மட்டும் தமிழின் மூப்பு அல்ல. உலகில் பிறந்த எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு மதம் கடந்து ஜாதி கடந்து ஒன்றாக பார்த்த மேன்மை தமிழுக்கு உண்டு. சில பேர் தமிழ் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆமா, நன்றாக படிக்க வேண்டும். தமிழை நாங்கள் ஒருபோதும் திணிக்க மாட்டோம். ஆனால் தமிழ் படிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். ஜாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பார்க்கும் மாண்புடைய ஒருவருக்கு தான் தமிழை முழுமையாக கற்றுக்கொள்ளும் தகுதி இருக்கிறது. யாது முறை யாவரும் களிர் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் எழுதி போட்டுக்கிறான் என்றால், ஐக்கிய நாடுகள் சபையில் எழுதி போட்டுக்கிறான் என்றால், நயகராவில் இருக்கிற 6 மொழிகளில் தமிழ் நிற்கிறது என்றால் தமிழன் உலகை அரவணைத்துக் கொண்டவன். உலகின் எல்லா மதங்களையும் எல்லா சாதிகளையும் எல்லா இனங்களையும் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழர்கள். வருகிறவன் பசித்து வந்தால் அவனுக்கு உணவு தர வேண்டும் என்று உலகத்தில் முதலில் எழுதியவர்கள் தமிழர்கள். நீங்க சொல்லு, எந்த மொழிகளில் வந்தவனுக்கெல்லாம் சோறு போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது? இருக்கிற பிணிகளிலேயே, நோய்களிலேயே கொடுமையான பிணி பசி என்று எழுதியவன் வள்ளுவன் தான். பசி பிணி என்று எழுதினான் வள்ளுவன். பசியை விட துன்பமானது எது என்று வள்ளுவனிடம் கேட்டபோது வள்ளுவன் சொன்னான், இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாததுன்னு சொல்லிட்டான். பசியை விட ஏழ்மையை விட துன்பமானது என்னடா அப்படின்னு கேட்டா வள்ளுவன் சொல்றான், ஏழ்மையை இல்லாமையை விட துன்பமானது இல்லாததுதான்டா. அதை விட வேற ஒரு துன்பம் இந்த உலகத்திலேயே இல்ல. இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அப்ப என்ன செய்ய? சாப்பிடு, அடுத்தவனுக்கு கொடு. வருவிருந்தோம்பி செல்விருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இதெல்லாம் சாதாரணமான சொற்கள் அல்ல. எல்லா உயிர்களையும் சேர்த்துக் கொள்வதுதான் தமிழர் பண்பாடு, தமிழர் மரபு. எனவே வெறும் வயது மட்டும் அல்ல தமிழ், முதுமையும் இளமையும் மட்டுமல்ல, தமிழ் சொல்லும் கருத்து மேன்மையானது. இந்த மேன்மை இருப்பதாலே தான் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ் பிறமொழி பகைமை இல்லாதது என்று முதலிலேயே சொன்னேன். என் மொழி தெய்வ மொழி, உன் மொழி நீச மொழி என்று தமிழ் எந்த மொழியையும் பார்த்து சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் பாஷை தேவ பாஷை, அதனால் தான் மனிதர்கள் பேசாமல் போய்விட்டது. மனிதர்கள் வாயில் அது செத்து போனதற்கு காரணம் என்ன? நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் பாஷை தேவ பாஷை, உன் பாஷை நீச பாஷை. உங்கள் பாஷை தேவ பாஷை என்று நீங்கள் சொன்னீர்கள், பிற மொழிகளை நீச பாஷைகள் என்று சொன்னீர்கள். தமிழர்கள் ஒருபோதும் இன்னொரு மொழியை நீச மொழி என்று சொன்னதில்லை. இன்னும் சொல்ல போனால், நீ என்ன சொல்வது? தமிழன் தானே படிப்பான், தேவையானால் எந்த மொழியும் படிப்பான், எல்லா மொழியையும் படித்து விட்டு தமிழன் சொல்லுவான், யாமறிந்த மொழிகளிலே. யாமறிந்த மொழிகள், அது ரெண்டு வார்த்தையில என்ன இருக்கு? ஒரு கேள்வி இருக்கு. யாமறிந்த மொழிகளிலே பாரதியார் பாடினார்னா அவருக்கு எத்தனை மொழி தெரியுங்கிற கேள்வி இருக்குல்ல. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆய்ந்து படித்தால் 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பாரதியார் சொல்லுகிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம். தமிழ் தெய்வ மொழி என்று
தமிழர்கள் சொல்லிக் கொண்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு தமிழ் மொழிக்கு கிடையாது. நான் தலையில் பிறந்தவன், நீ காலில் பிறந்தவன் என்று தமிழ் பிரித்தது இல்லை. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று சொன்னது தமிழ். நீங்கள் ஏன் தமிழுக்கு எதிராக போராடுகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். எப்படியாலும் தமிழை தள்ளிவிடலாம் என்று நீங்கள் ஏன் முயற்சிக்கிறீர்கள் என்று தெரியும். தமிழின் இனிமை உங்களை அச்சப்படுத்தவில்லை, தமிழின் மேன்மை உங்களை அச்சுறுத்துகிறது. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று சொன்னவர்கள் தமிழர்கள். பிற மொழியை பகைத்தவர்கள் அல்ல, பிற மொழியை படித்தவர்கள். இங்கு வந்த ஜோசப் கான்சேன் பெஸ்கி என்கிற வீரமாமுனிவருக்கும் கால்டுவெல்லுக்கும் எல்லீஸுக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தது யார்? தமிழன். இங்கு வந்தவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். இங்கே வந்தவர்கள் தமிழ் கற்று தமிழில் காப்பியங்களை எழுதுகிற அளவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். வேறொரு நாட்டிற்கு போனால் அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறவன் தமிழன். அவன் என்ன மொழி படிக்க வேண்டும் என்று நீ ஏன் சொல்கிறாய்? நீ என்ன நினைக்கிறாய்? அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மரியாதையாக சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் உங்களோடு பேசும்போது உங்கள் மொழியில் பேச வேண்டும், சரியா? நான் உங்களோடு பேசும்போது உங்கள் மொழியில் பேச வேண்டும். நீங்கள் என்னோடு பேசும்போது உங்கள் மொழி எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் உங்கள் மொழியை நான் மட்டும் படித்திருக்க வேண்டும். என்னோடு பேசுவதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் பேசினால் எனக்கு புரிய வேண்டும், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேச வேண்டும். நான் வேறு எதையும் பேசக்கூடாது. உனக்கு புரிவது மாதிரி பேசுவதற்கும் நீ பேசுவதை புரிந்து கொள்வதற்குமாக உன் மொழியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாயே, உன் மொழியின் வயது என்ன? உன் மொழியில் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று பேசுகிற இலக்கியம் எங்கே இருக்கிறது? உன் மொழியில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய இருக்கிறான். உன் மொழியின் வயதே 250. ஆமா, இன்னும் சொல்ல போனால் உன் மொழி இந்தியாவில் எந்த இனத்தின் மொழியும் இல்லை. நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஊபிக்காரன் மொழி. இல்லை, அது பீகாரிகளின் மொழி. இல்லை, இந்தி இந்தியாவில் எந்த தேசிய இனத்தின் மொழியும் இல்லை. தமிழர்களின் மொழி அது தமிழ், மலையாளிகளின் மொழி அது மலையாளம், கன்னடர்களின் மொழி அது கன்னடம். அப்படி எந்த மாநிலத்தின் மொழி இந்தி? சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த மாநிலத்தின் மொழியும் இல்லை, எந்த மாநிலத்தின் மொழியும் இல்லை. ஒரு வெள்ளைக்காரர் இந்தியா வந்தார், கில்கிறிஸ்ட் அவருக்கு பெயர். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வந்தார். அவர் இங்கிலாந்தில் இருந்து வந்தபோது அவருக்கு அயர்லாந்தில் இங்கிலாந்தில் என்ன மொழி? ஆங்கிலம். ஒரே மொழி. ஆனால் அயர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் எப்போதும் தீராத பகை. ஒரே மொழி பேசுகிறவர்களுக்கு இடையில் பகை இருந்தது. அயர்லாந்தோடு இங்கிலாந்து சண்டை போட்டுக் கொண்டே இருந்தது, யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. ஒரே மொழி பேசுகிற, ஒரே மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இடையில் தீராத பகை இருந்த ஒரு நாட்டிலே இருந்து வந்த கில்கிறிஸ்ட் இந்தியாவிற்கு வந்து ஆச்சரியப்பட்டார். பல மொழிகள் பேசுகிற மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்தார். ஒரு மொழி பேசுகிறவனை சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த சண்டையை நூற்றாண்டுகளாக தீர்க்க முடியாத அவர் ஒரு மொழி பேசுகிறவனே பகையாக இருக்கிற போது, இவன் உருது பேசுகிறான், அவன் இந்துஸ்தானி பேசுகிறான், அவன் சமஸ்கிருதம் பேசுகிறான், இவன் ஒரியா பேசுகிறான், அவன் போஜ்புரி பேசுகிறான், ஆளுக்கு ஒரு மொழி பேசுகிறார்கள், ஆனால் இணக்கமாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள். வேறு வேறு மொழி பேசியும் ஒற்றுமையாக இருக்கும் இவர்களை ஒற்றுமையில்லாமல் செய்வது எப்படி என்று ஆழமாக யோசித்து, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிவைட் அண்ட் ரூல் என்பார்கள். அது டிவைட் அண்ட் ரூல் அல்ல, டிவைட் அண்ட் மிஸ்ரூல். முறைகேட்ட முறையில் ஆள்வதற்காக பிரிப்பது. எப்படி இவர்களை பிரிப்பது என்று யோசித்து கொஞ்சம் இந்துஸ்தானி படித்த ஆட்களையும், கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்த ஆட்களையும், கொஞ்சம் உருது படித்த ஆட்களையும் கூப்பிட்டு அந்த மொழியில் பாண்டித்யம் படித்த ஒரு 3 மொழியைச் சேர்ந்தவர்களை கூப்பிட்டு கில்கிறிஸ்டின் ஆலோசனையின் பெயரில் இவர்களை எல்லாம் நாங்கள் ஆள்வதற்கு வசதியாக இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் பெரும்பான்மை பகுதிகளில் ஆளுக்கு ஒரு மொழி பேசினால் எங்கள் உத்தரவை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? சிறந்த அடிமைகளாக அவர்கள் எப்படி இருப்பார்கள்? எங்களுக்கு சிறந்த அடிமைகள் வேண்டும், நாங்கள் சொல்வதை புரிந்து கொள்ளுகிற கிளிகளாக இருக்க வேண்டும், நாங்கள் பேசுகிற மொழியையே பேசுகிற கிளிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மொழி தயாரிக்க வேண்டும் என்று 244 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டிலேயே இருந்த இந்துஸ்தானையும் உருதும் சமஸ்கிருதமும் புலமையும் கொண்ட சிலரை விலக்கி வாங்கி வாடகைக்கு அமர்த்தி அவர்கள் தயவோடு கில்கிறிஸ்டுக்கும் அந்த பண்டிதர்களுக்கும் பிறந்த குழந்தை, அந்த இடைவெளியை நீங்க நிரப்பிக்கணும். இந்தி. நான் இப்படி சொல்வது அந்த மொழியை படிப்பதற்காக அல்ல, அந்த மொழியின் வரலாறு.
அந்த மொழி பேசுகிறவர்களையோ நான் இந்தி அரைக்கி என்றெல்லாம் சொல்லவே மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், எந்த மொழியும் சொல்ல மாட்டேன். ஆனால் என் மொழியின் மீது நடந்து போகக்கூடாது. நீ என் நாவில் கை வைத்து என் நாக்கில் பூண்டை தேய்த்து உன் மொழியை நான் பேச வேண்டும் என்று நீ நினைக்க கூடாது. அது 1937 ஒரு முறை வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு போவதற்கு முன்பே தேர்தலில் வெற்றி பெற்ற ராஜாஜி செய்தார். 37 பள்ளிக்கூடங்களில் இந்தியை படிக்க வேண்டும் என்றார்கள். மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் நடத்தியது. அந்த போராட்டத்தில் 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் தந்தை பெரியார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வரலாறை யாரும் மாற்றி எழுத முடியாது. தமிழ் மொழிக்கான போராட்டத்தில் நீண்ட நாள் சிறை தண்டனை பெற்றவரும் நீண்ட நாள் சிறையில் இருந்தவரும் தந்தை பெரியார் மட்டும்தான். அந்த போராட்டத்தின் வலிமையை பொறுக்க முடியாமல் அன்றைய அரசு ஆணையை விலக்கிக் கொண்டது. ஆனாலும் காத்திருந்தார்கள், எப்போது நேரம் கிடைக்கும் எப்போது நேரம் கிடைக்கும் என்று காத்திருந்தார்கள். 47 சுதந்திரம் கிடைந்து 48 அரசியல் சட்டம் கொண்டு வந்த போது சொன்னார்கள், இல்லை அலுவல் மொழியாக. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியாவின் பொது மொழி தேசிய மொழி இந்தி அல்ல, அலுவல் மொழி. அலுவல் மொழி என்பது வேறு, கல்வி மொழி என்பது வேறு, வணிக மொழி என்பது வேறு, சட்ட மொழி என்பது வேறு, மருத்துவ மொழி என்பது வேறு. There are many folios. ஒரு மொழிக்குள்ள போனால் பல துறைகள் இருக்கிறது, பல பிரிவுகள் இருக்கிறது. ஒரு குழந்தை பள்ளியிலே படிக்க வேண்டுமானால் 10 வயது 12 வயது தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் 40-50 வயதை கடந்த எல்லோரும் தமிழும் ஆங்கிலமும் தானே படித்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் அறிவு தலைமுறை எத்தனை மொழி படித்தது? 2 மொழி படித்தவர்கள் தான் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார்கள். 2 மொழி படித்தவர்கள் தான் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். எங்களுக்கு 2 மொழி, என் குழந்தைக்கு 2 மொழி போதும். ஐரோப்பாவில் ஒரு குழந்தை 2 மொழியா படிக்கிறது இல்லை, தாய்மொழி மட்டும்தான் படிக்கிறது. ஒரு குழந்தை தாய்மொழி தான் படிக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு சிறந்தது தாய்ப்பாலா எருமைப்பாலா? தாய்ப்பால். தாய்மொழி என்பது தாய்ப்பால். நீ புட்டிப்பாலை கொண்டு வந்து குடிக்க சொல்கிறாய், அது உனக்கும் தாய்ப்பால் இல்லை, அது உனக்கும் தாய்ப்பால் இல்லை. நீ எங்களை குடிக்க சொல்கிறீர்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் படிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. படிக்க விரும்புகள் படித்துக் கொள்ளட்டும். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் அந்த மொழியை படிப்பதற்கான அமைப்புகள் இருக்கிறது. யாரும் குறுக்கே செய்யவில்லை. சாதாரணமாக சில பேர் கேட்பான், ஹிந்தி ஏன் படிக்க வேண்டாம் என்கிறீர்கள்? முதல்ல தமிழ் படி, பிழை இல்லாமல் தமிழ் படி. தகராறுன்னு தப்பு இல்லாமல் எழுதிரு. நீ மனப்பாட பகுதி இல்லாமல் ஒரு 15 குறள் பேர் சொல்லிட்டு அப்புறம் வா, ஏன் ஹிந்தி படிக்க கூடாதுங்கிற? சரி, மீறி படிச்சுட்டு என்ன செய்ய போற? சென்ட்ரல்ல தமிழ்நாட்டில் வேலை தேடி வர வடக்கத்திக்காரன்ட்ட போய் ஹிந்தி படிச்சுட்டு அங்க வேலை கிடைக்காம இங்க வரவங்கிட்ட போய் அங்க என்ன வேலை கிடைக்கும்னு கேட்கறதுக்கு வேணா ஹிந்தி பயன்படும். படிச்சு போய் பார்த்துட்டு வா ஒரு தடவை, அங்க எத்தனை பேர் வேலை செய்யறான், என்ன பண்றான்னு பாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லா ஊர்லயும் சொல்றேன், தமிழ் மட்டும் வளரவில்லை, தமிழ் வளர்ந்திருக்கிறது, தமிழகம் வளர்ந்திருக்கிறது, தமிழர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நகர பேருந்துலேயே போய்விட முடியும். 700 கிலோமீட்டர் டவுன் பஸ்ல. தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் அரசுக்கு சொந்தமான கலைக்கல்லூரி இருக்கிறதா இல்லையா? நூலகம் இல்லாத மாவட்டம் இருக்கிறதா? தென்கிழக்கு ஆசியாவிலேயே புத்தக திருவிழா நடத்தும் ஒரே மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழனுக்கு அவ்வளவு செல்வம் இருக்கிறது. ஒரு விவாதத்தில், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஒருவர் அண்ணாவை பார்த்து சொன்னார், உங்கள் மொழியில் 240க்கு மேற்கொள் எழுத்துக்கள் இருக்கிறது, படிப்பது கடினம், எளிதில் படிக்க முடியாது, எல்லோருக்குமான மொழி அல்ல உங்கள் மொழி. அது உண்மைதான். ஆனால் இந்தி அப்படி இல்லை. 30 நாட்களில் நீங்கள் இந்தியை முழுமையாக படித்து விடலாம் என்று சொன்ன உடனே அண்ணா சொன்னார் சிரித்துக்கொண்டு, நான் ஒப்புக்கொள்கிறேன், எங்கள் மொழியை படிப்பது கடினம், உங்கள் மொழியை 30 நாட்களில் படித்து விடலாம் என்று எனக்கு தெரியும். என்றால் 30 நாட்களுக்கு மேல் படிப்பதற்கு உங்கள் மொழியில் ஒன்றும் கிடையாது என்று எனக்கு தெரியும் என்று அண்ணா சொன்னார். நான் படித்திருக்கிறேன். நான் உங்கள் மொழியை படிக்கவில்லை, ஆனால் எங்கள் மொழியை நீ படிக்காது. எங்கள் மொழி இருக்கிற 8 தொகையையும் 10 பாட்டையும் 14 கணக்கு நூலையும் படிப்பதற்கு ஒரு வாழ்நாள் போதாது. 2000 ஆண்டுகளாக கல்வியின் முக்கியத்துவத்தை பேசிய மொழி அது. எல்லோருக்கும் படிக்க வேண்டும் என்று பேசிய மொழி அது. எல்லாரும் படிக்கக்கூடாது என்று சொல்லுகிற மொழி அல்ல என் மொழி. வெறும் மொழி மட்டுமில்லை, என் மொழியில் பாகுபாடு இல்லை, என் மொழியில் உயர்வு தாழ்வு இல்லை. உன் மொழியில் அது இருக்கிறது. எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதை உன் மொழி ஒப்புக்கொள்ளவில்லை. என் மொழி 2000 ஆண்டுகளாக கல்வியை பற்றி பேசுகிறது. கற்க கசடர கற்பவை வள்ளுவ, இம்மை பயக்குமால் ஈவ குறைவற்றால் தம்மை விளக்குமால் தாமலுரா கேடுன்றால் எம்மை உலகத்தில் யான் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. தமிழன் பாடியிருக்கான். அறம்பொருள் இன்பம் வீடு பயக்கும் புறங்கடையும் நல்லிசை நாட்டும்
ஒருங்காவல் என்று ஒற்றொழியின் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை. படி படி படி. காலை எழுந்தவுடன் படிப்பு, குழந்தைக்கு பாட்டு. அப்புறம் பாரதாசன் படி படி, காலை படி, நண்பகல் படி, மாலை படி படி படி. அப்படி கல்வியை வலியுறுத்திய ஒரு மொழி இந்த உலகத்தில் வேறு எந்த மொழி? எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொன்ன மொழி எந்த மொழி? அந்த மொழி படித்து நாங்கள் வளர்ந்து உலகத்தின் எல்லா இடங்களிலும் நாங்கள் எங்கள் வெற்றியை நிலைநாட்டிய பிறகு 2 மொழி படித்து எங்கள் குழந்தைகள் வளர்ந்து ஆளாகி இந்த அறிவு தலைமுறை இன்றைக்கு தமிழ்நாட்டின், இந்தியாவில் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது? சென்னை. ஏன்? எல்லா குக்கிராமங்களிலும் ஒரு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இல்லாத கிராமம் இருக்கிறதா? எல்லா தாலுகா தலைநகரத்திலும் தெருவுக்கு அல்லது 10 தெருவுக்கு ஒரு டாக்டராவது இல்லாத ஊர் தமிழ்நாட்டில் உண்டா? இல்லை. ஏன் இல்லை? ஏனென்றால் 1947 நாடு சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்தே மருத்துவ கல்விக்கு இடம் கொடுத்து, மாவட்ட வாரியாக மாணவர்களுக்கு இடம் கொடுத்து, மதிய உணவு கொடுத்து, சீருடை கொடுத்து, குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி உடை கொடுத்து, பள்ளிக்கூடத்திற்கு நோட்டு புத்தகம் கொடுத்து, சத்துணவு கொடுத்து. ஏன்? இப்போது மிக அண்மையில் காலையிலும் பசித்திருக்கும் குழந்தைகளுக்காக காலை உணவும் கொடுத்து, சாலையில், வீதியில், ஒர்க் ஷாப்பில், டீ கடையில், ஓட்டலில் 10 வயதுக்கு குறைந்த வேலை பார்க்கிற ஒரு குழந்தையை நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்திருக்கிறேன். இருந்துச்சா? 10 வயசு பையன், 12 வயசு பையன் பைக் வயலா இருக்க மாட்டான், ஒர்க் ஷாப்ல வேலை செய்வான். டேபிள் வயலா இருக்க மாட்டான், டேபிள் தொடப்பான். நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லையா? இன்றைக்கு பார்க்க முடியுமா? 10 வயது 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை கூட உடல் உழைப்பிற்கு போகாமல் ஆரம்ப கல்விக்கு வந்து சேர்ந்து விட்டு அரவணைத்துக் கொண்ட கல்வி மரபு யாருக்கு சொந்தம்? தமிழுக்கு சொந்தம், தமிழருக்கு சொந்தம், தமிழ்நாட்டிற்கு சொந்தம். என்கிட்ட வந்து என்ன படிக்கணும் நீ ஏன் சொல்ற? நீ ஜெயிச்சிருந்தீங்கன்னா நான் கேட்பேன் நீ சொல்றத. நீ வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா என்னை விட ஒரு 2 அடி முன்னால போன ஒருத்தன் சொன்னான்னா நம்ம கேட்போம். நாங்க தான் முன்னால் நிற்கிறோம், நாங்க தானே வெற்றி பெற்றிருக்கிறோம். இருமொழி கொள்கையை வச்சு நீ 3வது ஒரு மொழியை, நீ ஒரு மொழியே படிக்கலையே இன்னும் உங்க மாநிலங்கள்ல. எங்கால் 2 மொழியாவது படிச்சுட்டாங்கல்ல. குறைஞ்சபட்சம் தப்பு தான், தப்பாவது இங்கிலீஷ்ல டைப் படிக்கிறாங்கல்ல. நம்ம ஹாய் பேசுறாங்கல்ல, என்ன பேசுறான்? வாட்டியா கோயா கம்மியானாவது பேசுறாங்கல்ல. அது இங்கிலீஷ் இல்லை, அது வேற விஷயம். ஆனாலும் அதாவது நம்மால் பேசுறாங்கல்ல. காலேஜில் பார்த்துக்கலாம், ஹே கம்மியா கோயா வாட்டியா அப்படின்னா அதையும் அங்கே கேட்க முடியல. அதையும் கேட்க முடியாத பின்தங்கியவர்கள் 37, 57, 47 இந்த மொழியை கொண்டு வந்து திணித்தார்கள். 15 ஆண்டுகள் தான் உத்தரவாதம். 48 அரசியல் சட்டம் வருகிற போது 15 ஆண்டுகள் தான். நான் இன்னொரு தகவல் சொல்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அண்மையில் இருக்கிறது சிங்கப்பூர். சிங்கப்பூரில் அரசு மொழிகள் 4 மொழிகள்: சீனம், மலாய், ஆங்கிலம், தமிழ். எல்லா கரன்சிலையும் இந்த 4மே இருக்கும். எல்லா போர்ட்லையும் இந்த 4 மொழியும் இருக்கும். அது கழிப்பறையாக இருந்தாலும் சரி, படிப்பறையாக இருந்தாலும் சரி, சாலையாக இருந்தாலும் சரி, 4 மொழிகளும் சமமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு காலையில் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்குறப்போ எந்த ஸ்டேஷன்ல வந்து இறங்குறோம்னு படிக்க முடியல. படிக்கிறதுக்கு முக்கியமான இடத்துல ஏதோ ஒரு மொழியை போட்டிருக்கான், அது தலைகளா தொங்குது. கண்ணதாசன் பாஷையில் சொன்னா கம்பி கட்டி தூக்குற போட்டுக்கிற மொழின்னு வாரு. நீ படி, நீ வச்சுக்கோ. எனக்கு எந்த ஊருன்னு நான் பார்த்து இறங்க வேணாமா? கொஞ்சம் படிச்சவன் மணி ஆர்டர் புக் பண்ண போனா, போஸ்ட் ஆஃபீஸில் தபால் புக் பண்ண போனா, ட்ரெயின்ல டிக்கெட் வாங்க போனா, அங்க தமிழே தெரியாத உட்கார்ந்து இருந்தா பேங்க்ல சலான்ல பணம் புல்லப் பண்றதுக்கு அடுத்த அக்கௌண்ட்ல போட்டுட்டா நீ கொடுத்துருவியா? நாங்க பணம் போட்டு தானே பேங்க் நடக்குது. அப்ப எங்களுக்கு மொழி வேணாமா? நாங்கள் என்ன கூண்டு கிடைக்கப்பட்ட கிளிகளா? உன் மொழியை நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்வதற்கு 4 மொழியும் இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியம் தெரியுமா? உங்களுக்கு இவங்களுக்கு அது பொறுக்கல. நான் யாருன்னு சொல்லல, நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க. இங்க இருந்து ஒருத்தர் அந்த நாட்டுக்கு போறாரு, இங்க இருந்து அடிக்கடி வெளிநாட்டுக்கு யார் போவான்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, ஃபிளைட் மோடு. ஆமா, ஆல்வேஸ் ஃபிளைட் மோடு. இங்க இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறாரு, போய் சிங்கப்பூர்காரன் சொல்றாரு, சிங்கப்பூர் ஜனாதிபதி கிட்ட, சிங்கப்பூரில் வாழும் இந்தியர்களில் தமிழர்கள் 5% தான். இந்தி பேசும் ஜனத்தொகை 11% ஆகிவிட்டது. உப்பியில, பீகார்ல, பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல இருந்து பேசுறவங்க பூரா இப்ப அங்க வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க. உங்கள் நாட்டில் இந்தி பேசுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. தமிழ் பேசும் தமிழர்களின் எண்ணிக்கை 5% தான் இருக்கிறது. எனவே உங்கள் நாட்டில் அரசு மொழியாக
தமிழை வைத்திருக்காமல் எப்படி? நீ எவ்வளவு நல்லவன், நீ சோறு போட மாட்ட. எங்க ஊர்ல கிராமத்துல வேற பழமொழி சொல்லலாம், அதுக்கு நீங்க சொல்ல முடியாது மேடையில. அவ்வளவுதான், நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்களே நம்ம மேடையில சொல்ல முடியாது. நீயும் என் மொழிக்கான இடத்த கொடுக்க மாட்ட, எனக்கு பணம் தர வேண்டிய பணத்தை தர மாட்டேன். அங்க போய் சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கிட்ட மிக குறைவான எண்ணிக்கையில் தானே தமிழர்கள் இருக்கிறார்கள். எனவே உங்கள் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழை எடுத்துவிட்டு, தமிழை நீக்கிவிட்டு ஹிந்தியை வைக்கலாமே என்று ஆலோசனை சொன்ன போது சிங்கப்பூர் அரசாங்கத்தின் சார்பில் சொன்னார்கள், எங்கள் நாடு விடுதலை அடைந்த போது விடுதலைக்கான போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தமிழர்கள் தானே தவிர இந்திக்காரர்கள் இல்லை. அடிமைப்பட்டு கிடந்த எங்கள் நாட்டை ஜப்பானிடமிருந்தும் ஆங்கிலேயரிடமிருந்தும் மீட்பதற்கு குருதி சிந்தி எங்கள் களத்தில் நின்று போராடியவர்கள் தமிழர்கள். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது இந்த நாட்டின் தந்தை லீ குவான் தமிழர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை சிங்கப்பூர் ஒரு நாளும் மீறாது. கடைசி தமிழன் இருக்கிற வரையில் இல்லை. தமிழர்களே இல்லாவிட்டாலும் தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்கும். நீங்கள் ஆசைப்படுகிற மாதிரியெல்லாம் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டோம் என்று சொன்னதோடு நிற்கவில்லை. அவங்க இன்னொரு நுட்பம் அடுத்த அடிக்கு போனாங்க. மறுநாள் இங்கிருந்து போன விருந்தாளிக்கு தமிழர்களின் உணவு பரிமாறப்பட்டது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் ஒரு உணவு விடுதியில் தமிழர்களின் உணவு பரிமாறப்பட்டது. அவருக்கு தரப்பட்ட பரிசு என்ன தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர் விடுதலையானதை அறிவிக்கும் தமிழ் நேசன் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தை பிரதி எடுத்து அவர் கையில் கொடுத்தார்கள். வேறு ஒரு மொழியை தமிழர்கள் பழிக்க மாட்டார்கள், வேறொரு மொழியை குறைத்து பேச மாட்டார்கள். என் மொழி தெய்வத்தின் மொழி என்றால் தமிழன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, என்னை தமிழால் பாடுங்கள் என்று. ஆமா, எம்மை தமிழால் பாடுங்கள் என்று தெய்வமே சொன்ன மொழி எது? தமிழ் தான். திருப்பதியில திருமால் ஏன் நிற்கிறார் தெரியுமா? இருக்காவது கிடந்தும் படுத்தும் அருள் தருகிற திருமால் திருப்பதியில ஏன் நிற்கிறார்? ஒரே காரணம் தான், தமிழின் எல்லை துவங்குகிறது என்பதால். தமிழுக்கு மரியாதை தர வேண்டும் என்பதற்காக திருமால் நிற்கிறார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மதுரையில் போய் பாருங்கள், திருமால் உட்கார்ந்திருப்பார். எல்லை துவங்குகிற இடத்தில் நின்ற பெருமாள் மதுரையில ஏன் தெரியுமா உட்கார்ந்திருக்கார்? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் கிடந்து தமிழ் கேட்டால் தமிழுக்கு மரியாதை இல்லை என்பதாலும், நின்று கேட்டால் கால் வலிக்கும் என்பதாலும், சாமியே இருந்து கேட்ட மொழி என் மொழி. இந்த மொழியை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். 3000 ஆண்டுகளாக எங்கள் முன்னோர்கள் காத்து தந்த மொழியை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம். எந்த வடிவத்தில் இந்த மொழிக்கு தீங்கு வந்தாலும் தமிழர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரிய உலக வரலாற்றில் தாய்மொழியை காப்பதற்கான போராட்டத்தில் பெரும் எண்ணிக்கையில் உயிர் தியாகம் செய்த ஒரு மொழி உண்டென்றால் தமிழ். எனில் தமிழ் எங்கள் உயிருக்கு. நன்றி.